என்ன, தன்னம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்க முடியுமா? ஒரு காலத்தில் கூவா காடு என்ற அமைதியான மற்றும் அழகான இடத்தில் பல விலங்குகள் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. ஒரு நாள் ரூபா என்ற ஒரு சிறிய முயல் பிறந்தது. ரூபா சிறப்பு வாய்ந்தது. அவளுக்கு ஒரு காது மட்டுமே கேட்க முடிந்தது, ஒரு கண்ணால் மட்டுமே பார்க்க முடிந்தது. அவளுடைய பெற்றோர் சோகமாகவும் அவளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டும் இருந்தனர். ஆனால் ரூபாவின் ஞானமும் அன்பும் கொண்ட தாத்தா அவர்களுடன் தங்க வந்தார். அவர் ரூபாவை முழுமையாக புரிந்து கொண்டார். அவர் அவளை பராமரித்து ஊக்கப்படுத்தினார். மெதுவாக ரூபாவின் அற்புதமான ஒன்றை கண்டுபிடித்தார். அவளுடைய நல்ல காது மிக தொலைதூர ஒலிகளை கேட்கும், அவளுடைய நல்ல கண் நீண்ட தூரத்திலிருந்து பொருட்களை பார்க்கும் என்று. ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் குழுக்குவா காட்டுக்குள் நுழைந்தது. விலங்குகள் பயந்து போய் எங்கு ஓடுவது என்று தெரியவில்லை. ரூபாவின் தாத்தா அவர்களை ஆறுதல் படுத்தி ஒரு திட்டத்தை பகிர்ந்து கொண்டார். வேட்டைக்காரர்கள் பொதுவாக சில இடங்களில் ஓய்வெடுப்பார்கள் என்று அவர் விளக்கினார். அப்பொழுது காட்டின் பாதுகாப்பான பக்கத்தை கண்டால் நாம் தப்பிக்க முடியும் என்றார். ரூபா ஒரு உயரமான பாறையில் ஏறி தனது கூர்மையான செவிப்புலன் மற்றும் வலுவான பார்வையை கவனமாக பயன்படுத்தினாள். ஒரு பக்கத்திலிருந்து துப்பாக்கிச் சத்தம் கேட்டது. மறுபுறம் வேட்டைக்காரர்கள் ஓய்வெடுப்பதைக் கண்டாள். தைரியத்துடன் ரூபா அனைத்து விலங்குகளையும் அமைதியாக பாதுகாப்பான பாதையில் வழிநடத்தினாள். எல்லா விலங்கும் ஒரு புதிய காட்டிற்கு பாதுகாப்பாக தப்பிச் சென்றன. விலங்குகள் தங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக ரூபாவுக்கு நன்றி தெரிவித்தன. கடவுள் தனக்கு குறைய கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம, அதுதான் அவளின் பலம் என்பதை ரூபா இறுதியாக புரிந்து கொண்டாள்.